ஸ்கூலில் லீவ் விட்ட மாதிரி தான் அந்த கேப்பில் ஓடி போய் நடிச்சிட்டு வந்தேன். பட் ஆனால் என் ப்ரொஃபஷன் இதே மாதிரி திருப்பி ஒரு 6 மாதம் படங்களுக்கு நடுவில் கேப் வந்து ஒரு சின்னதாக யாராவது ஒரு கதை எடுத்தால் நடிக்கலாமா. பட் இப்போதைக்கு அந்த எண்ணெல்லாம் இல்லைங்க. அருண் படம் முடிச்சுட்டு டைரக்ஷன் போகணும். 1000 கோடிங்கிறத ப்ரெஷரைஸ் பண்ண வேணாம். அந்த அப்படி ஒரு படமாக எக்ஸ்பெக்ட் பண்ணாதீங்க. ஒரு கமர்ஷியல் ஃபிலிம் ரஜினி சார் என்ஜாய் பண்ணுற மாதிரி ஒரு படம் இருக்கும் தான் நான் முன்னாடி இந்த எல்லா இன்டர்வியூலையும் சொன்னேன். ரிவ்யூஸோ எதுவுமே எல்லாமே அவங்கவுங்களோட எண்ணம். அவங்க காசு கொடுக்குறாங்க, படம் பார்க்குறாங்க, இன்னும் அதை பற்றி போடுறாங்க. அவங்களுக்கு இருக்கிற ஒரு படத்து மேலே இருக்க எக்ஸைட்மெண்ட்டை வச்சு போகிறாங்க. அவங்களுக்கு அந்த எக்ஸைட்மெண்ட் குறைஞ்சிருச்சுன்னா எங்களுக்கு இங்கே வேலையே இல்லை. ஸோ அதனால் அவங்க எக்ஸைட்டடாக இருக்கிறத நம்ம தப்புன்னு சொல்ல முடியாது. மாநகரம் ரிலீஸ் ஆகும்போது யாருக்குமே அங்கே அடையாளமே கிடையாது. சந்தீப் ரஜினா தான். பட் அந்த படத்தை கொண்டு போய் சேர்த்தது நீங்கள் தான். அன்றைக்கி 50 நாள் ஓடிச்சு. அப்போது அதுக்கு நல்லா இருக்குங்கிற மாதிரி தான் ஏதோ ஒரு நம்பிக்கையில் போய் அந்த படத்தை போய் பார்த்தாங்க. ஒரு கம்ப்ளீட்டட் ஃபிலிம் வித் ஏ சர்டிஃபிகேட்டா இல்லை ஒரு இன்கம்ப்ளீட் ஃபிலிம் வித் யூபிஏ சர்டிஃபிகேட்டாங்கிற மாதிரி தான் இருந்தது. அண்ட் இமீடியட்டாக அது நான் ஒருத்தர் எடுக்க முடியிற கால் இல்லை. ஏன்னா அது எத்தனை கோடி இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்கன்னு உங்களுக்கு தெரியும். ஸோ நான் ப்ரொடியூசர்கிட்டையும் பேசினேன், ரஜினி சார்கிட்டையும் பேசினேன். அண்ட் எல்லாரும் பேசி முடிவு பண்ணி வி அப்ளைட் ஃபார் ரீசன் சார். இது டிரெக்ஷன் வந்து ஆக்டிங்க்கு வந்திருக்கீங்க. டு யூ ஹேவ் எனி ஐடியா டு எக்ஸ்டெண்ட் திஸ் ஆக்டிங்? ஏன்னா இப்போ 2 ஸ்கெடியூல் முடிச்சிருக்கேன்னு சொல்லியிருக்கீங்க. ஸோ திரும்ப ஆக்ஷன் பண்ணலாமா, நடிக்கலாமா, இல்லை நீங்கள் டைரக்ஷனுக்கே திரும்பி போயிடலாம் அப்படின்னு முடிவு? இல்லை மேம், திரும்பி போகிறக்கான விஷயமே இல்லை. இடையில ஸ்கூலில் லீவ் விட்ட மாதிரி தான் அந்த கேப்பில் ஓடி போய் நடிச்சிட்டு வந்தேன். பட் ஆனால் என் ப்ரொஃபஷன் டைரக்ஷன் தான் மேம். நான் அதில் தான் இருக்க போகிறேன். இதே மாதிரி திருப்பி ஒரு 6 மாதம் படங்களுக்கு நடுவில் கேப் வந்து ஒரு சின்னதாக யாராவது ஒரு கதை எடுத்தால் நடிக்கலாமா. பட் இப்போதைக்கு அந்த எண்ணெல்லாம் இல்லைங்க. அருண் படம் முடிச்சுட்டு டைரக்ஷன் போகும். தேங்க்யூ மேம். சார், அல்லு அர்ஜுன் படம் இரும்பு கை மாயாவி. சார், இரும்பு கை மாயாவி அந்த கதை தான் அல்லு அர்ஜுன் பண்ணுறேன். இல்லை சார், அது வந்து இப்போ தான் அனௌன்ஸே பண்ணியிருக்காங்க சார் அந்த படத்தை பற்றி. ரெண்டாவது அவங்க ப்ரொடியூசர் சார்பாக அவங்க சைட்லேருந்து வர அனௌன்ஸ்மெண்ட் வர வரைக்கும் மட்டும் வைக்கலாம். இப்போதைக்கு ஒரு படம் பண்ணுறோம் சார். லோகேஷ் சார் இங்கே. எஸ் சார். சார், அதாவது கூலி படம் ரிலீஸ்க்கு முன்னால் நீங்கள் சில இன்டர்வியூஸ்லாம் கொடுத்தீங்க. அதை வந்து ஆடியன்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூவில் வந்து அது ஒரு எக்ஸாஜரேஷன்னு நினச்சிட்டு அதை பற்றி சோஷியல் மீடியாவில் வந்து உங்களை பற்றி நெகட்டிவிட்டியோடு பேச ஆரம்பித்தாங்களான்ற மாதிரி தான் தோணுது. அது உண்மையிலே என்ன தான் நடந்துச்சு சார்? நீங்கள் சொன்னது என்ன, செஞ்சது என்ன, மக்கள் மத்தியில் எப்படி போய் சேர்ந்துச்சு சார்? இப்போ நான் சொன்னாலும் திருப்பி அதான் நடக்க போகுது சார். நான் வந்து ஒரு படத்தோட கலெக்ஷனை பேஸ் பண்ணி ஒரு படம் பண்ண முடியாதுங்கிறது அது என்னோட ஐடியாலஜி. சினிமாவை நான் 1000 கோடி சம்பாரிச்சு காட்டுறேன்னு ஒரு படம் எழுதவே முடியாது. நான் அதான் முன்னாடியும் சொல்கிறேன். பட் ஆனால் என்னென்னா, நம்ம டெக்னீஷியன்ஸும் நம்ம கூட இருக்கவங்க யார் எவ்வளோ சொன்னாலும் அவங்க அந்த படத்து மேலே இருக்க எக்ஸைட்மெண்ட், ரஜினி சார் மேலே இருந்த எக்ஸைட்மெண்ட், அவ்வளோ ஸ்டார்ஸை பார்த்த எக்ஸைட்மெண்ட்டில் இந்த 1000 கோடிங்கிற பிரச்சனையை ஆரம்பிச்சிடுவாங்க ஸ்டார்டிங்லேருந்து. இப்போ அதனால் 500 கோடிக்கு சம்பாதிச்ச படம் கூட இப்போ வந்து நான் பதில் சொல்கிறது அங்கே ஆயிடுச்சு. கிரிட்டிசிசம் அதெல்லாம் விட்டலாம். பட் ஆனால் கொடுத்த இன்டர்வியூஸுமே சரி, நான் அதை ரொம்ப ஸ்ட்ரெஸ் பண்ணியே சொல்லிட்டு இருந்தேன். இந்த மாதிரி 1000 கோடிங்கிறத ப்ரெஷரைஸ் பண்ண வேணாம். அந்த அப்படி ஒரு படமாக எக்ஸ்பெக்ட் பண்ணாதீங்க. ஒரு கமர்ஷியல் ஃபிலிம் ரஜினி சார் என்ஜாய் பண்ணுற மாதிரி ஒரு படம் இருக்கும் தான் நான் முன்னாடி இந்த எல்லா இன்டர்வியூலையும் சொன்னேன். பட் எனக்குமே வந்து ஏதோ ஒரு பாயிண்டில் ஒரு டிரான்ஸ்பரன்சி, ஒரு அளவை மெயின்டைன் பண்ணுங்கிறது நான் இந்த படத்துலேருந்து என்னோடய லேர்னிங்காக இருக்க போகுது. ஏன்னா எவ்வளோ பேசினா போதும். ஏன்னா நான் ரொம்ப கனெக்ட் ஆகி நிறையா ஃப்ரெண்ட்ஸோடு உட்காந்து பேசுகிற மாதிரி பேசிடுறேன். அது வந்து ரொம்ப எக்ஸாஜரேட் ஆன மாதிரி ஆகிடுது. ஸோ படம் ரிலீஸ்க்கு அப்புறம் அதுவே எனக்கு பேக் ஃபயர் ஆகிற மாதிரி ஆகிடுது. ஸோ நான் இதுக்கு மேலே வரும்போது கொஞ்சம் டிரான்ஸ்பரன்சி மெயின்டைன் பண்ணிக்கணும்னு நினைக்கிறேன். சார், இதோட கண்டினியூஷனாக நான் கேட்குறேன். இட் இஸ் நாட் ஒன்லி பிகாஸ் ஆஃப் யூ. நீங்கள் ஒருத்தர் கொஸ்டினில் நிறைய செலிபிரிட்டிஸ்க்கு வந்து இந்த ஐடி விங் ஆட்டம் வச்சுருக்காங்க சார். தே ஹேவ் அ சோஷியல் மீடியா டீம் ஆட்டம். அந்த டீமை அட்மினிஸ்ட்ரேட் பண்ணுறவங்க வந்து அவங்க போடக்கூடிய சில ட்வீட்ஸோ இல்லை சோஷியல் மீடியாவில் போடக்கூடிய பதிவோ இட் பிகம்ஸ் அ பேக் ஃபயர்ன்ற மாதிரி ஆகிடுது. ஏன்னா உங்களை பற்றி நீங்கள் சொல்லாதே எக்ஸாஜரேட் பண்ண மாதிரி ஒரு படம் வந்து உங்களன்னு சொல்லலை, இன் ஜென்ரல் நான் ஆஸ்கிங். ஒரு படம் ரிலீஸ்க்கு முன்னாடி இது வந்து 500 கோடி கலெக்ஷன் ஆகும், 1000 கோடி கலெக்ஷன் ஆகும்னு அந்த ஐடி விங் போடுறதுனால கடைசியில் அது வந்து 200 கோடி தான் ஆச்சா. அது அப்படியே ட்ராபேக் ஆகிடுது. அதை எப்படி சார்? அது நான் எப்படி சார் சொல்ல முடியும்? இது வந்து அது ஃபேன்ஸையும் நீங்கள் தடுக்க முடியாது. அண்ட் சோஷியல் மீடியா இன்றைக்கி உங்களுக்கு எவ்வளோ தூரம் தடுக்க முடியாத ஒரு சக்தி ஆயிடுச்சு. அது நீங்கள் ரிவ்யூஸோ எதுவுமே எல்லாமே அவங்கவுங்களோட எண்ணம். அவங்க காசு கொடுக்குறாங்க, படம் பார்க்குறாங்க, இன்னும் அதை பற்றி போடுறாங்க. அவங்களுக்கு இருக்கிற ஒரு படத்து மேலே இருக்க எக்ஸைட்மெண்ட்டை வச்சு போகிறாங்க. அவங்களுக்கு அந்த எக்ஸைட்மெண்ட் குறைஞ்சிருச்சுன்னா எங்களுக்கு இங்கே வேலையே இல்லை. ஸோ அதனால் அவங்க எக்ஸைட்டடாக இருக்கிறத நம்ம தப்புன்னு சொல்ல முடியாது. அட் த சேம் டைம் இது நீங்கள் சொன்ன மாதிரி இந்த ஐடி விங் வச்சு பேசி எனக்கு அதில் எப்படி நம்பிக்கை இல்லைன்னா, இல்லை எனக்கு புரியுது சார், எனக்கு புரியுது சார். ஒரு படம் நல்லா இருந்ததுன்னா யாருமே தடுக்க முடியாதுன்னு நான் நினைக்கிறேன். நான் அதை ரொம்பவும் நம்புகிறேன். நான் உதாரணமாக மற்ற படங்கள் எடுக்காமல் என் படத்தை எடுக்கிறேன். மாநகரம் ரிலீஸ் ஆகும்போது யாருக்குமே அங்கே அடையாளமே கிடையாது. சந்தீப் ரஜினா தான். பட் அந்த படத்தை கொண்டு போய் சேர்த்தது நீங்கள் தான். அன்றைக்கி 50 நாள் ஓடிச்சு. அப்போது அதுக்கு நல்லா இருக்குங்கிற மாதிரி தான் ஏதோ ஒரு நம்பிக்கையில் போய் அந்த படத்தை போய் பார்த்தாங்க. ஸோ அதனால் அதுக்கப்புறம் எல்லாரும் ஸ்டார்ஸ் கூடயும் வேலை செஞ்சுட்டேன். அவங்களோட போஸ்டர்ஸ் வச்சாலே படம் போயிடும்.
பட் ஆனால் யாருமே இல்லாமல் ஒரு போஸ்டரில் இருக்கும்போது கூட மக்கள் வந்து பார்த்தாங்க. ஸோ ஒரு படம் நல்லா இருக்குன்னா எதுவுமே தடுக்காதுங்கிறது நான் நம்புகிறேன் சாலிடாக. சார் ஓகே சார் லோகேஷ் சார், இப்போ உங்களோட ஃபியூச்சர் ப்ராஜெக்ட்ஸ் பற்றி நிறைய வந்துட்டு இருக்கு செய்திகள். அப்படி ஒன்று வந்தது தான் ஹிந்திக்கு போயிட்டு நீங்கள் அமீர் கானோட பண்ண போகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு, அது ஃப்யூச்சரில் மெட்டீரியல்ஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கா? சார் ஒரு 3-4 தடவை மீட்டிங் போச்சு. எனக்கு அவர் சின்ன வயசுலேருந்து ரொம்ப பிடிக்கும். அவர் ஒரு பெரிய ஃபேன் தான். அண்ட் அவரும் வந்து என் ஒர்க் ரொம்ப பிடிச்சுன்னு சொல்லி தான் அவர் கூலிலேருந்து படம் பண்ணணும்னு பேசினார். பட் ஆனால் நான் சொன்னேன் சார் இங்கே இவ்வளோ கமிட்மெண்ட்ஸ் இருக்குது, அண்ட் சாருக்குமே அவருக்கும் நிறைய கமிட்மெண்ட்ஸ் இருக்குது. ஸோ இதே மாதிரி ஏதோ ஒரு டைம் லைனில் ஏதாவது மிஸ் மேட்ச் ஆகும்போதோ வேறு ஒரு டைம் கிடைக்குதோ அப்படிங்கிறத பார்த்து தான் சார் பண்ண முடியும். பட் ஆனால் வி ஆர் டாக்கிங் சார். சார் எனக்கு எல்லா ஹீரோஸ் கூடயும் வேலை செய்யணும் சார், அவங்க எல்லாரும் கூடயும் பேசிட்டு தான் இருக்கேன். பட் ஆனால் டைம் லைன் தான் சார் பிரச்சனை. சார் இங்கே ஒரு கேள்வி சார் இங்கே சார் நீங்கள் டிசியில் பண்ணிகிட்டு இருக்கிறதா, டிசியில் இப்போ பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, அதேமாரி ஜனநாயகன்லேயும் ரிப்போர்ட்டராக பண்ணிகிட்டு இருக்கீங்க அப்படின்றதும் தகவல் வந்துச்சு. அது நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? அதுக்கப்புறம் 2 கேள்வி ஆரம்பிச்சிடறேன். இந்த சென்சார் இஷ்யூ கூலிலையும் ஏ சர்டிஃபிகேட் வந்தது, ஜனநாயகன்லையும் அது பாதிக்கப்பட்டிருக்கு. அது எப்படி சார் பார்க்குறீங்க இந்த 2 கொஸ்டின்? சார் டிசியில் அவன் சார் பண்ணிருக்கேன், அது அருண் மாதேஸ்வரன் படம். இது வந்து ஹெச் வினோதனாவும் விஜயனாவும் ஒரு நாள் கூப்பிட்டாங்க. ஸோ அது கேமியா பண்ணேன். அது அவ்வளோதான் என்னால் சொல்ல முடியும், அதுக்கு மேலே அவங்க பேசிங்க. அண்ட் ரிகார்டிங் சென்சார் போர்ட், நான் கூலி சொல்லணுன்னா அதுக்கும் நிறைய விமர்சனம் வந்தில்ல, ஏன் ரஜினி சார் ஏ சர்டிஃபிகேட் அப்படின்னு சொல்லி. சரி, ஏ சர்டிஃபிகேட் வாங்கணும்னு போல எனக்கு என்ன ஆச்சுன்னா, சென்சார் போர்டில் ஃபர்ஸ்ட் சென்சார் பண்ணி முடிச்சோன்னே தி அட்வைஸ் வித் 35 கட் சொன்னாங்க. அப்புறம் ஒரு 9 மியூட்ஸ் இருந்தது. மியூட்ஸ் கூட ஓகே, எனக்கு பிரச்சனை இல்லைன்னு சொல்லிட்டேன். பட் 35 கட்டுங்கிறது வந்து என்னால் அன்றைக்கி ஏற்றுக்க முடியல. இப்போ படம் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் ஆல்ரெடி நிறைய இடங்கள் புரியலன்னு சொல்லி சொல்கிறாங்க. மேபி அது ஐல் டேக் த ப்ளேம். நிறைய இடத்துல நான் புரிய வச்சுருக்கணும். பட் ஆனால் அதையும் மீறி 35 கட் அப்படின்னா அது படமாகவே இருந்திருக்காது. இன்னும் நீங்கள் வந்து ஒரு 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 கம்ப்ளீட்டட் ஃபிலிம் வித் ஏ சர்டிஃபிகேட்டா இல்லை ஒரு இன்கம்ப்ளீட் ஃபிலிம் வித் யூபிஏ சர்டிஃபிகேட்டாங்கிற மாதிரி தான் இருந்தது. அண்ட் இமீடியட்டாக அது நான் ஒருத்தர் எடுக்க முடியிற கால் இல்லை. ஏன்னா அது எத்தனை கோடி இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்கன்னு உங்களுக்கு தெரியும். ஸோ நான் ப்ரொடியூசர்கிட்டையும் பேசினேன், ரஜினி சார்கிட்டையும் பேசினேன். அண்ட் எல்லாரும் பேசி முடிவு பண்ணி வி அப்ளை ஃபார் ரீசென்சார். உடனே ரீசென்சார் அப்ளை பண்ணோம். ரீசென்சாரில் அடுத்த பேனல் பார்த்துட்டு திருப்பியும் அதே 35 கட்டு அட்வைஸ் பண்ணாங்க. பட் அட்வைஸ் பண்ணுறதை தாண்டி ரீசென்சாரில் எனக்கு சொன்னது என்னென்னா, தீமேட்டிக்காகவே இது அதாவது பிணங்களை எரிக்கிறதும் இந்த மாதிரி பண்ணுறதுங்கிறதும் தீமேட்டிக்காகவே எனக்கு இந்த மாதிரி பண்ணணும். அண்ட் எங்களுக்கான ரிலீஸ் டைம் இருக்குது. அண்ட் எனக்கு அந்த படத்தை எந்தையுமே விஷுவலாக கட் பண்ணிட வேணாம். இது எல்லாத்தையும் மனசில் வச்சுட்டு ரஜினி சாரோட அட்வைஸை எடுத்துகிட்டு அண்ட் தென் வி டிசைடட். ஏன்னா ஒரு ஏ சர்டிஃபிகேட் வந்ததுனால மட்டுமே ஒரு 40-50 கோடி வருமானத்தில் லாஸ் இருக்க மாதிரி இருக்கும். பட் ஆனால் அது சன் பிக்சர்ஸ் எனக்கு கொடுத்த ஃப்ரீடம், ரஜினி சார் எனக்கு கொடுத்த ஃப்ரீடம், லோகேஷ் உங்கள் காலாக இருக்கட்டும், உங்களுக்கு என்ன தோணுதோ பண்ணுங்கன்னு. நான் ஒரு கம்ப்ளீட் ஃபிலிமாக இருக்கணும்னு சொல்லி தான் ஏ சர்டிஃபிகேட் ஒதுக்கிட்டது. இல்லைனா ஆப்வியஸாக இன்னும் கொஞ்சம் அதிகமாக சம்பாதிக்க போகுதுன்னா நான் வேணான்னு தான் சொல்லியிருப்பேன். பட் இதுதான் ஆக்சுவலி நடந்தது. அண்ட் ரிகார்டிங் ஜனநாயகன் எனக்கு நீங்கள் வினோதனாடு தான் கேட்கணும், நான் சென்சாருக்குள்ளே போகல, அதனால் நான் சொல்ல முடியாது. தேங்க்யூ சார். இங்கே கேள்வி, ஒரு இயக்குனராக இருந்து நடிகர்களை இயக்குனதுக்கும் இப்போ நீங்களே வந்து ஒரு நடிகராக மாறினதுக்கும் என்ன வித்தியாசம் தெரியுது? இப்போ உங்களுக்கு வந்து நடிகராக இருக்கிறது சுகமாக இருக்கா? இப்போ தான் உங்கள்கிட்ட அங்கே சொன்னேன், ஆனால் உங்களுக்கு தமிழ் வேணும். சுகமாலாம் இல்லை, நான் நல்லா இல்லை, கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. டைரக்ஷன் நமக்கு தெரிஞ்ச வேலை செய்கிறதுக்கும் தெரியாத வேலை செய்கிறதுக்கும் வித்தியாசம் தான். சார் மீனாட்சி சுந்தரம், உங்கள் படங்களில் நிறைய வன்முறை இருக்குது, வெட்டு குத்து ரத்தம் குரூரெல்லாம் இருக்குது. இது வந்து சமூகத்துக்கு நல்லது இல்லை. லோகேஷ் கனகராஜ் ஒரு மனநல டாக்டர் கூட பார்க்கணும் அளவுக்கு உச்சமாக கமெண்ட் வந்தது. அதை பற்றி என்ன நினைக்கிங்க? 1. 2வது, ஜனநாயகன் நீங்கள் மலேசியாலாம் போய் விஜய் சாருக்கு நிறைய சப்போர்ட் பண்ணீங்க, சினிமா வாழ்க்கைக்கு அண்ணன் நீங்கள். அடுத்து இந்த ஏப்ரல் மே பிரச்சாரத்துக்காக போவீங்களா? அந்த வகையிலையும் சப்போர்ட் இருக்குமா? காலையில் நேரம் ஏன்னா சொல்லிடுறேன். இல்லை, நான் அந்த வன்முறை இது நினச்சி வரும்போது, நான் சின்ன வயசுலேருந்து என்ன படங்கள் பார்த்து வந்தனோ, நான் ஒரு ஆக்ஷன் ஃபிலிம் டைரக்டர் ஆகணும் தான் வந்தேன். நான் தேவர் மகன் விரும்மான் பார்த்து தான் வந்தேன். நான் மனநல மருத்துவமனைக்கெலாம் போகல, நான் டைரக்டர் ஆகணும்னு முடிவு பண்ணி தான் இங்கே வந்தேன். அண்ட் இப்போ அதையும் தாண்டி இப்போது கில்பில் ஆகட்டும், வெளிநாட்டு படங்கள் பார்த்தா அதுக்கும் ஆஸ்கர்லாம் கிடைக்குது, அதாவது ஆக்ஷன் படங்களுக்கு. ஸோ இப்போ நம்ம இந்த இந்த ஜென்ரேஷனில் இருக்கவங்க எல்லாருமே கம்பேர் பண்ணுறதே வந்து கேம் ஆஃப் த்ரோன்ஸ் பார்க்குறாங்க, பிரேக்கிங் பேட், டெக்ஸ்டர் எல்லாத்தையும் பார்த்துறாங்க. ஸோ இதுவே 10 வருஷம் ஆயிடுச்சு இதெல்லாம் வந்து. அப்போ என்னென்னா, அவங்க ஆன் பார் நாங்கள் பார்க்குற இந்த வெப் சீரிஸ் அளவுக்கு இருக்கா அப்படிங்கிறதா கம்பேரிசன் வைக்கிறாங்க. அதுக்காக வயலன்ஸ் பண்ணி ஒரு படத்தை பண்ணுறது மட்டும்தான் ஹாலிவுட் லெவலுக்கு கம்பேர் பண்ணுறது நான் சொல்ல, அதையும் காரணமாக வைக்கிறாங்க. ஒரு 2.5 மணி நேரம் நீங்கள் தேட்டருக்குள்ளே வந்ததுக்கு நான் உங்களை என்கேஜாக வச்சுக்கணும்னு நினைக்கிறதே எனக்கு அவ்வளோ பெரிய சேலஞ்சாக இருக்குது. இதில் இந்த சோகால்டு வயலன்ஸ், நான் வயலன்ஸ்னே சொல்ல விரும்புகிறேன், அது ஒரு ஆக்ஷன் படம். நான்
எப்படி ஜாக்கி சானை பார்த்தோம், எப்படி ப்ரூஸ்லி பார்த்தோம், அர்னால்டு பார்த்தோம், இப்படிலாம் பார்த்து தான் வந்தோம். அதுக்கப்புறமா ரஜினி சார் பார்த்தோம், நம்ம ஊர்லேயே கமல் சார் பார்த்தோம், எல்லா ஆக்ஷனும் விஜயகாந்த் சாரோட ஒன் தேட்டரில் விடாமல் பார்த்தோம். இதெல்லாம் தான் ஒரு ஆக்ஷன் டைரக்டர் ஆகணும்னு மாற்றுறது. இது எப்படின்னா இப்போ வந்து ஏதோ ஒரு பக்கம் பார்த்துட்டு இந்த மாதிரி நீங்கள் சொன்ன மாதிரி இன்ஃப்ளூயன்ஸாக இப்படி பண்ணுறாங்க அப்படின்னா அது அவ்வளோ ஈஸியாக அப்படி சொல்லிட்டு கடந்து போகிற விஷயம் இல்லைல்லண்ணே. ஒரு தப்பு நடக்குது, அதுக்கு இந்த டேரக்டரோட படம் தான் காரணம்னு சொல்லிட்டா அது அவ்வளோ ஈஸி இல்லைல்லண்ணே. இப்போ எனக்கு ஒரு பொறுப்பு இருக்கணும்னு சொல்கிறீங்களே, இருக்குது, சமூக பொறுப்பு இருக்குது, ஓகே, நான் வயலன்ஸ் கம்மியாக பார்க்குறவங்களுக்கும் அந்த பொறுப்பு இருக்கணும்லண்ணே. அப்புறம் எதுக்குன்னு படிக்கிறோம், எதுக்கு இத்தனை பேர் அப்பா அம்மா வளர்த்து எவ்வளோ பேர்கிட்ட அட்வைஸ் கேட்குறோம், எல்லாருமே இருக்குல்ல. ஸோ அது ஈஸியாக கடந்து போகிற விஷயமே இல்லைன்றேன். அதையும் மீறி உங்களை ஒரு சினிமா ஒரு 2.5 மணி நேரம் பொழுதுபோக்கு படம் உங்களை மாற்றுதுன்னா மனசார நம்ம எவ்வளோ வீக்காக இருக்கும். அப்போ நாளைக்கு எதில் வேணாலும் இன்ஃப்ளூயன்ஸ் ஆகும்ல, அது நம்ம தானே, நம்ம கையில் தானே இருக்குது. அது காரணம் காட்டிடக்கூடாதுன்னு சொல்கிறேன். 2 சைடும் பொறுப்பாக இருக்கணும்னு தான் நான் சொல்கிறேன். லோகேஷ் பிரச்சாரம் தானே இல்லைண்ணே, அரசியலுக்கு எனக்கு என்னென்ன சம்பந்தம்